வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. எத்தனை இடங்களுக்கு போயிருக்கோம். ஆரம்பத்துல அதிரடி மாதிரி இருந்தாலும் அப்புறம் அமைதியா இருக்குது இல்லையா? இப்படித்தான் இருக்க வேண்டும் ஊரு. ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த இடத்தை வச்சு நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்த இடத்துக்கு பெருமையா, இடத்தை வச்சுதான் நம்மளுக்கு பெருமை. உள்ளதை வச்சு நல்லது செய்யணும். ஆகையினால இன்னும் ஆடணும் பாடணும். ஏன்னா கல்யாணம் முடிக்காத வரைக்கும் தான் நம்ம ஆட முடியும், பாட முடியும், விளையாட முடியும். கல்யாணம் முடிச்சுட்டா ஏதாவது செய்ய முடியுமா? அப்பா அம்மா விளையாடுவாங்களா? அப்பா அம்மா நீ விளையாடுவடி, விளையாடுற. அதனால கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே எடுக்கவா தொழுக்கவா தவிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தூண்டுதே நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ள கொடியிலே மல்லிகைப்பூ
கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாமா எடுக்கவா கொடுக்கவா கொடுக்கிறேன் நானே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே எடுக்கவா கொடுக்கவா பறவை வந்துருச்சு வானமரை பறவை விரட்ட வேண்டும். ஒரே விரட்டு ஒரே விரட்டு பறவை விரட்டும். இசையை மாத்தி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வள்ளி ஆடணும்னு ஆசைப்படுறாங்க. வந்தோடனே சொல்லிட்டாங்க. அது என்ன அர்த்தம்? நறுக்கு 4 குத்து குத்தாட்டம். எங்க அப்பா நம்பிராஜனை கூப்பிட்டாருன்னு வச்சுக்க, என்ன நீ ஆட சொல்றதுக்கு சீட்டை கிழிச்சிருவாரு. அதனாலதான் உங்க அப்பா நம்பிராஜனை வள்ளி திருமணத்துல நாங்க போடுறதே கிடையாது. சரியா? நறுக்கு 4 குத்து. வாய் ரொம்ப நீளுது உனக்கு. நீளத்தான் இருக்கு, நீளுது. நறுக்கு ஒரு பறவை ஒண்ணுக்கு போக மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் நீர் கெடுப்பு சுண்ணாம்பு போயிட்டு அதில் வச்சுட்டு வா. என்னடி விஷயம்? சாமி உரையா இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம்
போய் பறவை விட்டுவான். அடேங்கப்பா, வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் உங்ககிட்ட சொல்றான் வர வேண்டும். சின்ன பையன் வந்தா பாவடுக்குள்ள போட்டு 4 அமுக்கு. எங்க பாவடை கட்டுறதே இல்லையே. அடேங்கப்பா, சென்று வா. வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் வணங்கி எங்கிட்ட அனுப்பி வைங்க. சரிங்கம்மா. ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து கவலை பாருங்க. சரிங்கம்மா. அண்ணி ஆடவரை இந்த பக்கம் விடக்கூடாது. சரி, நாங்க இருக்கும்போது எதுக்கு அடுத்து வருவீங்க? ஏன்னா நம்ம 3 பேரும் பொங்கலா இருக்கோம். ஆமா, பொங்கலா இருக்கு. அவ புளியாதையா இருக்கா, நீங்க கேசரியா இருக்க. போயிட்டு வா. பீட்டர் வா. போயிட்டு வா. ரவுண்டு வரவா. போயிட்டு வரேன். ஹலோ. எங்கு வள்ளி அவர்களுக்கு ரூபாய் 20 அன்பளித்த நபருக்கு நன்றி கலந்த வணக்கம். உன் கண்ணால் பாரு போதும், உன் கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு துன்பம் எல்லாம் தீரும். கண்ணே உன் கைவட்டால் காஞ்ச கொடி பிஞ்சு விடும், பட்டமரம் பாடும்
உன் அம்மாவோ பண்ணாதவமில்லை தென்பாண்டி மன்னவனோ மூடித்தா முத்தெடுத்தா தேனே உன் அம்மாவோ மூன்றாமே முத்தெடுத்தா கண்ணே தெய்வம் கண்ணில் உந்தன் கண்ணில் சந்நிதி உன் முத்தம் போட்டு ஏச்சில் போட்டால் கொஞ்சம் நிம்மதி சின்ன பூவே உன் கண்ணால் மாறு போதும் தொட்டு தொட்டு பேசி துன்பம் எல்லாம் தீரும் பாப்பாணி இல்லாம பசி தூக்கம் வாராது உன் பேச்ச கேட்காம ஒரு நாளும் விடியாது நிலவுந்தன் பால் கிண்ணம் போதாது பெண்மானே நிலவென்னும் கிண்ணத்தை நான் கொண்டு வருவேனே அடிப்பூவும் பூவும் உன்னை பார்த்து பேசிக் கொண்டது இந்த காற்றில் ஓடும் ஓடம் கூட உண்டே சொன்னது சின்ன சின்ன பூவே உன் கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு துன்பம் எல்லாம் தீரும் லல்லல்லாலல்லாலா 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 லாலல்லல்லா லாலாலா 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 லாலாலா. பச்சையிலும் அவள் திருவேணி பவளமிலும் அவள் சௌமியை பச்சைநிறம் அவள் திருமேனி கமலநிறம் அவள் கண்களே மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி நிறம் வெள்ளை நிறம் அவள் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெண்மை உள்ளம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே அந்த மாதவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாதவள் கருணை அது நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயக்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர் தமக்கு புகழ் போட்டு ஆயக்குல பிள்ளை விளையாட்டு அவன் அடியவர்க்கு அருள்பூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டு அந்த மாதவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே அந்த மாதவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நாராயண நமோ நாராயண ஹரிஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா சூர்யா கழக பிரியா நாரதா இது வேத வாக்கு எனக்கோ நாளைக்கு ஒரு கலகம் படைக்க வேண்டும் அப்படி இல்லாவிடில் என் சிரம் 1008 ஏன்டா நாடகத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா
பலே பலே. ஆகவே இன்றைய மூலம் சிகார மினிஸ்டர்களை முடித்து கைலாயம் சென்று பார்வதி சமேதரி பிணைந்து அங்கு ஒரு கழகமே இல்லாதிருக்க அன்னவரோட விடைபெற்று இரண்டாவதாக வைகுந்தம் சென்று லட்சுமி நாராயணனை பணிந்து அங்கம் கழகத்திற்கிறதடையும் இல்லாதிருக்க அன்னவரோட விடைபெற்று மூன்றாவதாக என் தந்தையை தரிசிக்க சத்தியலோகம் சென்று அங்கு பூமுகள் என்றும் நாமகள் என்றும் புத்தகவாணி என்றும் கலைமகள் என்றும் கலைவாணி என்னும் பெயர் படைத்த என் தந்தையை வணங்கி அங்கு ஏதொரு கழகமே இல்லாதிருக்க அன்னவரோட விடைபெற்று நான்காவதாக பூலோகம் சென்று கந்தநாதனை தரிசிக்க சென்று கொண்டிருக்கவளை குறிஞ்சி நிலத்தை கண்டேன். இருந்தாலும் முதல் கடவுளான அந்த விநாயக பெருமானை வழிபட்டு பிறகு நமது கழகத்தை துவங்க வேண்டும். வினை தீர்க்கும் நாயகனே மேல கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே பரத்திலே சூம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே ருத்ரன் தோன்றி ருத்ரனிலே விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்திலே வாயு தோன்றி வாயுவிலே அக்கினி தோன்றி அக்கினியிலே அப்பு தோன்றி அப்போலிருந்து விருதுவு தோன்றி விருதுவிலிருந்து அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து ஊர்வன பரப்பன தேவர்கள் மனிதர்களை 84 லட்சம் சிவராசியும் தோன்றின. அப்படி இருக்க இந்த பூலோகம் வந்து அடைந்த பொழுதும் இந்த புனிதமலை நிறுத்த பொழுதும் இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அந்த ஆகாய தாமரையே அருகிலே வந்து இருப்பது மட்டும் அல்லாமல் எப்படி சொல்லாமல் நினைக்கிறேன் தெரியுமா? ஆகையினால எப்பா இப்ப முதல் வந்த உடனே என்ன ஸ்ரீமன் நாராயணனை வணங்கியாச்சு. அடுத்து முழு கடவுள் யாரு? விநாயகர் பெருமான், அவரையும் வணங்கியாச்சு. இப்ப நம்ம மக்கள் மனதில் இருக்கிற தெய்வம் யாரு அப்படின்னா நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர். ஏன்னா நம்ம இல்லத்தை விட்டு நீங்காத தெய்வமாக இன்னைக்கு விளங்கி கொண்டு இருக்கக்கூடியவர் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரை வணங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கதைக்கு போவோம். அதனால இருங்க
வந்து அடக்குனா அதை அடக்க முடியும். ஆகையினால தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து ஞான தங்கம் மூவர் குலம் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம் முத்துராமலிங்க தங்கம். பழுத்த வளர்ந்தேடி பறந்து விரைந்தோடி வாய்த்து வரும் பசுங்களையும் பச்சை பசலன பறந்திருக்கும் புல்வெளியும் அதில் வடிந்திருக்கும் வடித்துளிகளும் எண்ணற்ற ராகங்கள் எதற்கு தெரியுமன கண்ணன் கருங்கோயில் கவிவாடி கிடைத்திருக்கும் காட்சி எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? நானும் பாராட்டி இந்த பாடலை பாடிக்காக மேலத்தை வச்சு அந்த தங்கப்பாண்டி ஆட்டோ டிரைவர் 20 ரூபா அம்பளிப்பாக நாரதனுக்கு அழையுது. எனக்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகையினால இந்த உணப்பொருமையை பார்க்கும் பொழுது எப்படி சொல்லாமல் இருக்கிறது தெரியுமா? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதல்லை ஒரு பாட்டு மறித்ததில்லை. தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு
வளர்ந்தவில்லை ஒன்றுபட்ட உலகத்திலே ஒரு நாளும் பெரியவரே முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமான நாடுதான் வல்லவோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபமோ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் நீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் நீராத வாசமடா 100 ஆண்டு காலம் வரை பெருமாள் பட்டி மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாடி வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக நாங்கள் எட்டோட பண்ணோம். நான் நல்லத்த வாழ்க்கை வாசிபுரவில் வந்து நான் நல்லத்த வாழ்க்கை எங்களுடைய பாட்டு பொறுத்தவரைக்கு வாழ்க்கை அன்பளிப்பு அளித்து வரும்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 இருக்கட்டும். அவசரப்படாம இருங்க. உங்களுக்காக தான் நாடகம். ஆகையினால மாதா பிதா குரு தெய்வம்னா ஏன் சொன்னாங்க? ஏன் அதானே கேட்கிறேன் உங்கள்ட்ட. எங்க தெரிஞ்ச நாரதர் போட்டிருக்க மாட்டோமா? எதுக்கு பெட்டி வாசிக்க வந்திருக்கான்? இது ஒண்ணு இருக்கோ? சரி சரி. ஏன்னா அண்ணன் வந்து பாருங்க. மாதா என்று சொல்லக்கூடியது யாரு? நம்மளை பெற்றெடுத்த தாய். பிதா என்று சொல்லக்கூடியது நம்மளை வளர்க்கக்கூடிய தந்தை. தாய்க்கு ஏன் முதலிடத்தை கொடுத்தாங்க தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்திற்கு முதல்ல நம்மளை அறிமுகப்படுத்தினது நம்மளுடைய தாய். அதனாலதான் தாய்க்கு முதலிடத்தை கொடுத்தாங்க. இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தரது யாரு? நம்மளுடைய அப்பா. அதுக்காகத்தான் தந்தைக்கு 2வது இடத்தை கொடுத்தேன். அறிவை போதிக்கக்கூடிய தன்மை அந்த தகுதி யாருக்கு உண்டு அப்படின்னா நம்மளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு. அதனாலதான் குருவுக்கு 3வது இடத்தை கொடுத்தேன். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஆண்டவனை போய் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 4வது இடத்தை கொடுத்தேன். இறைவனுக்கு 4வது இடத்தை கொடுத்தேன். இப்ப இவ்வளவு நேரம் எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறது தெரியல. தாயை பத்தி சொன்னியா? தாய்க்கு பெருமை. ஏன்னா நம்மளை பெற்று வளர்த்த தாயின் தகப்பனம் தான் நம்மளுக்கு முதல் கடவுளே. நம்ம தாயின் தகப்பனையும் எப்ப தினசரி நம்ம வந்து தெய்வமா மதிச்சு கும்பிடுறோமோ வழிபடுறோமோ அவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் நல்ல சோறு. இப்ப யாராவது அதை செய்யறாங்களா? நீங்களே செய்யல. அப்படி சொல்லாதீங்க. எங்க தாய்க்காக தன்னுடைய அர்ப்பணிச்சிருக்கிற ஆளு நான் ஒரு ஆள் தாங்க. அது மாதிரி தாய் தகப்பனும் நம்ம வீட்டுல இருந்தா நம்மளுக்கு சிரமமா இருக்கணும். முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுறாங்க. இதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. அது மாதிரி தாயின் தகப்பனையும் வீட்டுல வச்சுக்கிட்டு 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு சபரிமலைக்கு மாலை போட்டு போயிடுறோம். இதெல்லாம் நம்ம செய்யறது வந்து பெரிய மகா பாவம். அதனால தாயின் தகப்பனும் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது உங்களை பார்த்தா நம்மளுக்கு தாய் இருக்கும் போது 10 ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தாய் செத்து போன பின்னாடி 1 லட்ச ரூபாய்க்கு வேட்டு வாங்கி அடிக்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா அந்த அம்மா போயிடுச்சா அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வந்து இனிமே பிரச்சனையே இல்லைன்னா. அது மாதிரி தாயின் தகப்பனும் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அவங்களுடைய அருமை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதே நேரத்துல தாயை தகப்பனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அருமை என்ன அப்படிங்கறது அப்புறம் தான் தெரியும். அப்படிங்கிற காரணத்துல 10 மாசம் என்ன சுமந்து பெத்தை எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா வான்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா.
நன்றி 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 கலந்த வணக்கம். ஆகையினால இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, பராசக்தி, நல்ல மத்தி கிடைக்கலையே சித்தி. வேணுமா? மக்களுங்க இல்லை, அவங்கள கவலையா இருக்காங்க. ஆகையினால இந்த இடத்திலே கிடைக்க வேண்டும் முக்தி என்ற காரணத்திலே இந்த வனத்தை பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளவோ நேரம் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் தக்க நிட்ட சாபம் அளித்து விடும். ஆகையினால இந்த வனப்பெருமை நதியோரோ
தூங்கையிலே ஒத்தையடி பாதையிலே ஒரு சன தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட எத்தனை போல் வாடுதம்மா என்னோட மனது தாளையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்தகடி வாழையம் போட வந்த செல்லம்மா வாசலுக்கு கூட்டி வந்த என்னம்மா வாசலுக்கு கூட்டி வந்த என்னம்மா ஒளியிலே தாடை எடுத்தால் நடவல்ல ஒளியிலே தாடை எடுத்தால் நடவல்ல உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தேன் மனசுல அது மண்ணா கரைஞ்சி மறைஞ்சி போச்சு ஆசையே அத்தி போன சிவப்பா இந்த அத்த மக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டை சிவப்பா வெண்ணிலவே 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 அத்தி போன சிவப்பா இந்த அத்த மக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் என்ன கண்டை சிவப்பா உன்னை மலர் மேலே மஞ்சு மஞ்சு போலே உன்னை மலர் மேலே மஞ்சு மஞ்சு போலே உள்ளம் உறவாடுங்கள் அன்பாலே உன்னை மலர் மேலே மஞ்சு மஞ்சு போலே ஒன்னடம்பிடத்தியிலே பொட்டு வச்சே நெத்தியிலே ரசம் பொட்டு வச்சே நெத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசாணி விட்டு போன உடைஞ்சு போகும் வாசரசா மாப்பிள்ளை காதலிச்சா கைய போடிச்சா என்ன கைய போடிச்சா அங்கே முன்னாள் சென்று பின்னால் சென்று வாவா என்றார் அருகில் வாவா என்றார் பூச்சி வகுந்தெடுத்து பிச்சு பூ வச்ச கிளி பச்சை மேல பக்கத்துல மெய்துன்னு சொன்னாங்க மெய்துன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா என் மலக்காத்து என் சிறமோடு ஏழமலக்காரனை பார்ப்பதில்லையே என் விடக்காரன் பொங்கரமோடு சாரி மலம் பார்த்துவிட்டு பொங்கவில்லையே சுகம் இருக்க வீட்டில நல்ல உள்ளம் இல்லை உள்ளம் இருக்க வீட்டில நல்ல செல்வம் இல்லை ஒரு காலம் வந்த ஒன்னா சேருவோம் பூங்காற்றே, அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லி வா அடியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது மதுர மறிக்கொழுந்து மணலூர் மல்லிகையே மதுர மறிக்கொழுந்து மணலூர் மல்லிகையே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே மனசு மயங்குதடி மயக்கும்படி நிற்காதே ஆறுங்கோ தானுரங்க அருகனில் நீருரங்க இருந்தோ தானுரங்க திருவானதாடுரங்க நாடுரங்க வழியிலையே ராசா இப்ப நாரியத்து கிடக்குது ஓரோலா உன் பேர சொன்னா மறிக்கொழுந்து ஆளாகி காத்திருந்தேன் ஆரேக்கு மாமா உன் பேர சொன்னா மறிக்கொழுந்து ஆளாகி காத்திருந்தேன் ஆரேக்கு மாதம் கனிமரே துணிக்கிடுமாறே கனவுகளாலே தினம் நிரசித்தே அடிப்போதே என்ன மரத்தோப்பு என்ன தேடி வந்து சீடி சொன்ன மகளே வழியே வந்தே என்ன மரத்தோப்பு வேண்டு வரும் தருபவனே அம்மா அம்மா வேண்டினா வேண்டு வரும் தருபவனே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா ஏன் காதடியே கொண்டு வரு
அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடாடும். நல்ல ஒரு வாங்கி நீ போன இந்த ஊருக்கு வந்தாச்சுன்னா ஊர் மக்கள் பூராமே உறங்காமல் இருக்கணும்னா நல்ல வாட்டா வெட்டிக்காரங்க நார கோமாளி நல்ல வாட்டா அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம். அவங்கதானே சொல்றாங்க பாடல் டயாடி போச்சு. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு சரியா இல்லையா கடைசியா. ஆமா, அதனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளவு நேரம் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் தக்க நின்று சாவமளித்து விடும். ஆகையினால ஆலோலம் சோ 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 ஆலோலம் சோ என்று இசைமாடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? ரதியா, மோகினியா, மும்மூர்த்திகளை தேவர்களா? என் கண்களையே நம்ப முடியாத அளவிற்கு பேரழகு படைத்த பெட்டகம் என்ற எடுத்த கண்கள் கிளிமொழியில் வாயில் உளறல் வண்டு சர்க்கரையோ தேனோ பாடம் அண்டமா மனிதர்க்கெல்லாம் அமுதம் ஒன்று அளிக்கலாம் என்று சொல்வதற்கிணங்க சோ சோ
ஆளோளம் சோய் என்ற குரலோசை எனது யாழோசையை கற்கெடுத்து விட்டால் சாரீரமே இப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? படிப்பா ஆகையினால எப்பேற்பட்ட மாதரசி தெரியுமா? நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூவே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூவே மலருகின்ற இதழோ மானிடமோ மீனிடமோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கலையாக உருவம் ஒரு வீடாக பார்வை ஒரு கதையாக பருவம் ஒரு களமாக போரொடுக்க பிறந்தவனோ பருவம் ஒரு கதையாக போதொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் ஒளி விழுந்த கண்ணத்தில் உலகையில் குறுநகையின் வண்ணத்தில் ஒளி விழுந்த கண்ணத்தில் ஏசுவையை தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ அவளமென விரல் நகமும் பசுங்களி போல் வளைகரமும் பவளம் இன்னும் விரல் நகமும் பசும்பெளி போல் வளைகரமோ தேன்கனிகள் இருபுறமும்
சந்தேகமில்லை. அது ஒரு ஆடவன் வருகிறான். அவனை இடத்தில் காவல்காரன் என எண்ணுகிறேன். வரட்டும், கவனிப்போ. நாராயண